கோவை SBOA மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணிக்க விழா மற்றும் விளையாட்டு விழா நடைபெற்றது. கோவை சொக்கம்புதூர் SBOA மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியின் 40ஆம் ஆண்டு மாணிக்க விழா மற்றும் விளையாட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. SBOA கல்வி அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் நிதிஷ் ஆஞ்சயா ராஜா சிங் தலைமையில் நடைபெற்ற விழாவில் செயலர் மற்றும் தாளாளர் செந்தில் ரமேஷ் துவக்க உரையாற்றினார். கோவை SBOA பள்ளிகளின் தாளாளர் முருகேசன் அனைவரையும் வரவேற்று வாழ்த்துரை வழங்கினார். பள்ளியின் முதல்வர் சபுரால் பானு இப்ராஹிம் பள்ளியின் ஆண்டறிக்கையை சமர்ப்பித்தார். முன்னதாக நடைபெற்ற விளையாட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக சர்வதேச பாரா விளையாட்டு வீராங்கனை கிருத்திகா ஜெயச்சந்திரன் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி மாணவ மாணவியரின் அணிவகுப்பை ஏற்று விளையாட்டு விழாவினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் மாணவ மாணவிகளின் திறன்களை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. தொடர்ந்து மாலையில் பள்ளியின் 40ஆம் ஆண்டு மாணிக்க விழா சமஸ்கிருதிக் தரோகர் ஆசிய கலாச்சாரம் என்ற தலைப்பில் நடைபெற்றது. இதில் கோவை வணிக நீதிமன்ற மூத்த சிவில் நீதியரசர் தா.சி.பி. வேதகிரி முதன்மை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். கோவை தமிழ்நாடு வனத்துறை அகாடமி துணை இயக்குநர் ஹேமலதா கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். பள்ளியின் மாணிக்க விழாவினை முன்னிட்டு சமஸ்கிருத் தரோகர் என்னும் ஆண்டு மலரை பள்ளியின் செயலர் மற்றும் தாளாளர் செந்தில் ரமேஷ் வெளியிட்டார். விழாவில் பள்ளியின் முன்னாள் மாணவரான விமானப்படை கமாண்டர் கிருஷ்ணகுமார் பங்கேற்று உரையாற்றினார். தொடர்ந்து விழாவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்திய பண்பாடுகளை எடுத்துக் கூறும் வகையில் நடைபெற்ற ஆடல், பாடல், நாடகம் மற்றும் நடன நிகழ்ச்சிகள் வெகுவாக கவர்ந்தன. விழாவில் SBOA கல்வி அறக்கட்டளையின் இணை செயலர் லாசர் ஜெயபிரகாஷ், பொருளாளர் பிரகாஷ், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் செல்வகுமார், பள்ளியின் துணை முதல்வர் ஜீவா செந்தில் உட்பட ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அலுவலக ஊழியர்கள், மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர்.